உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடைமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நேர வணக்கங்கள். இன்றைய நாளிலே பற்பல செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாள் 11ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளிலே உங்களோடு இணைந்து கொள்கிறேன். இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவு வரவேற்கப்படுகின்றது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் இந்த செய்திகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய செய்திகளாக சுவாரஸ்யமான செய்திகள் இருக்கிறது. அத்தோடு இன்னும் பல செய்திகளை நாங்கள் இதிலே இணைத்துக் கொள்ளலாம். முதலிலே பார்க்கிறோம் செய்தி, ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று. இது சுவாரஸ்யமான செய்தி என்பதற்கு அப்பால் ஒரு சட்டத்தை மீறிய செய்தி. அதாவது 1 கிலோ கீரி சம்பாவால் 5 லட்சத்தை ஒரு வியாபாரி இழந்திருக்கிறார். இது கொழும்பிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் நுகர்வோர் விவகார அதிகார சபையால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை மீறி விற்பனை செய்யப்பட்ட இந்த 1 கிலோ அரிசிக்காகவே இந்த 5 லட்சம் ரூபாவை இழந்திருக்கின்றார் ஒரு வியாபாரி. அதாவது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலையில் கீரி சம்பாவை விற்பனை செய்திருக்கிறார் இந்த வர்த்தகர். இது கொழும்பு பழைய மூர் வீதி, கொழும்பு 12 தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. உண்மையில் 1 கிலோ கீரி சம்பாவின் நிர்ணயிக்கப்பட்ட விலை 260 ரூபாய். ஆயினும் இந்த அரிசியை அவர் 340 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார். இதனால் அவர் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்ட பொழுதே அவர் இந்த சம்பவம் தொடர்பிலே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 260 ரூபாய் அரிசியை 340 ரூபாய்க்கு விற்ற அந்த குற்றத்திலே அவர் நீதிமன்றத்திலே குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்காக 5 லட்சம் ரூபாவை தண்டப்பணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 260 ரூபாய் 340 ரூபாய் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 80 ரூபாய் தான். இந்த 80 ரூபாயால் அவர் 5 லட்சத்தை இழந்திருக்கின்றார். உண்மையில் இந்த விடயங்கள் தொடர்பிலே அனைத்து வியாபாரிகளும் இது அவ்வப்போது நடந்தாலும் ஏதோ தாங்கள் அதனால் முன்னேறி விடுவோம் என்று சிந்திக்கின்றார்கள். இதனால் எத்தனை கிலோ அரிசியை விற்று அவர் இந்த இலாபத்தை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இது தொடர்பிலே இந்த மக்களுக்கான விற்பனை தொடர்பிலே மிகுந்த கவனத்தை கொண்டு வியாபாரிகள் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதிலே அவர்கள் மிகுந்த அக்கறையோடு செயல்பட வேண்டும். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே வத்திக்கானுக்கு அனுர அரசு ஒரு உறுதிமொழியை வழங்கி இருக்கின்றது. இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புதிய பாப்பரசர் 14ஆம் லியோவை இலங்கைக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த முறைப்படியான அழைப்பை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாப்பரசரிடம் வழங்கி இருக்கிறார். அவர் மார்ச் மாதம் வத்திக்கானுக்கு பயணம் செய்து இந்த அழைப்பை ஒப்படைத்திருக்கின்றார். பாப்பரசரின் உத்தியோகபூர்வ வருகை தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திற்கும் வத்திக்கானுக்கும் இடையிலான ஒரு ஒருங்கிணைப்பை கர்தினால் மெல்கம் ரஞ்சித் கையாண்டு வருகிறார். பாப்பரசரின் வருகைக்கு முன்னர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் முடிவுக்கு கொண்டு வருவதே அனுர மற்றும் கர்தினால் இருவரின் நோக்கமாகும். அரசாங்கம் வத்திக்கானுக்கு அத்தகைய உறுதிமொழியை வழங்கியுள்ளதாக வத்திக்கான் வட்டாரங்கள் கூறுகின்றன. உண்மையில் அவ்வாறான ஒரு தேவை இருக்கிறது. அரசாங்கம் பாப்பரசரை இங்கு அழைக்கின்ற பொழுது அவருக்கு இந்த தாக்குதல் தொடர்பிலே ஒரு முடிவை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதனால் தான் கோடபாய ராஜபக்ச மீது, முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச மீது வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அதன் காரண கர்த்தாக்கள் யார் என்பது தொடர்பிலே இந்த தடைகள் எல்லாம் காட்டி நிற்கின்றன. இது தொடர்பிலே பலரும் இப்பொழுது ஊகித்துக் கொள்ள முடிகின்றது. இது எவ்வாறு நடந்தது, யார் நடத்தினார்கள் என்று பலரும் ஒரு ஊகிக்கின்ற நிலைதான் காணப்படுகிறது. மேலும் மாக்லஸ் அடிகளார் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். குழப்பப்படும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் என்று அவர் கூட தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய சுயநலத்திற்காக, அரசியல் நோக்கங்களுக்காகவும் இனவாதத்திற்காகவும் மக்களை கொல்வது என்பது மிகவும் ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயல் என்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருள் தந்தை மாக்லஸ் அடிகளார் தெரிவித்திருக்கின்றார்.
மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று 10ஆம் தேதி புதன்கிழமை ஊடக சந்திப்பொன்றிலே தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். எல்லாரும் அறிந்த உண்மையாகவே அதை செய்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்து கொள்வதோடு, இதனாலேயே இனங்களுக்கு இடையே ஏற்படுகின்ற அந்த இன மோதல்கள் இந்த நல்ல முறையான தீர்ப்புகளை அளித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு நேரத்தில் நாங்கள் நிற்கிறோம். அரசாங்கம் நீதியோடு செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஈஸ்டர் தாக்குதல் பற்றி விசாரணைகளை குழப்புகிற நடவடிக்கை எங்களுடைய தீவுக்கு, எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு முரணான செயலாக அமைகிறது என்று அவர் கூட தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். மார்க்லஸ் அடிகளார் உண்மைக்காக குரல் கொடுக்கின்ற அனைத்து சமயங்களும் இதற்கு, இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு உண்மையை தேடி உழைக்கின்ற சமயங்களாக இருக்கிறதே ஒழிய தடையாக இல்லை. ஆனால் சமயங்களை ஏற்படுத்தி அதற்கு தடை ஏற்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அத்தோடு அரசியலுக்காக உண்மைகளை மறைக்கும் செயலானது இன்னும் வருங்காலத்தில் மிகப்பெரிய பிளவுகளையும் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் முடிவுக்கு வராத ஒரு இனப்பிரச்சனையாக வளர்ந்து செல்வதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்க போகிறது. நாங்கள் கனா காணுகின்ற நாடு எங்களுக்கு கிடைக்குமா, நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ முடியுமா என்ற அந்த ஒரு சிந்தனை சிதைந்து போகும் ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறியுள்ளார் மார்க்லஸ் அடிகளார். உண்மையும் அதுதான். நான் கூட நேற்று முன்தினம் அந்த செய்தியில் கூட கூறியிருந்தேன். நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு அமைதியான சமத்துவமான இனமாக வாழ்வது எப்பொழுது, அதற்கு எந்த ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கிறார்கள், அந்த இன ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு எப்பொழுது ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கின்றார்களோ, எப்பொழுது அதை கொண்டு வருகின்றார்களோ, அப்பொழுதுதான் இந்த நாடு ஒரு அமைதியான சூழ்நிலையை எதிர்கொள்ளும். ஒற்றுமையாக ஒரு பேரிடர் என்றாலும் சரி, இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் என்றாலும் சரி, ஒரு அமைதியாக ஒற்றுமையாக ஒத்துழைத்து சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காலத்தை எந்த அரசு உருவாக்குகின்றதோ, அது சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்டால் தான் அது நிலையான ஒன்றாக இருக்கும். சட்ட ரீதியாக இல்லாமல் இருக்கின்ற ஒரு அரசு அதை ஏற்படுத்தி விட்டு சென்றால் அது உண்மையில் அந்த அரசோடு அது முடிவடைந்துவிடும். சட்டங்கள் அதுக்கு ஏற்றவாறு மாற்றப்பட வேண்டும். மேலும் ஒரு செய்தியை பார்க்கலாம். யாழில் நெதர்லாந்து தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் குழு ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக ஒரு செய்தி. தொல்லியல் திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள நெதர்லாந்து நாட்டின் தொல்லியல் அதிகாரிகள் குழு, திணைக்கள அதிகாரிகள் குழு வடபகுதிகளில் விரிவான ஆய்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நிபுணர் குழு யாழ்ப்பாணத்தில் 15 நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு தொல்லியல் மற்றும் நிலவியல் சார்ந்த ஆய்வுகளை முன்னெடுத்து வருவதாக தெரிய வருகிறது. இந்த ஆய்வுகளின் போது நிலத்தின் தன்மை, நிலத்தடியில் காணப்படும் தொன்மை சுவடுகள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகள் தொடர்பான தரவுகள் நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் உதவியுடன் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன. குறிப்பாக நல்லூர், நெடுந்தீவு மற்றும் காரைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவிலான கள ஆய்வுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆய்வின் மூலம் வடக்கு மாகாணத்தின் தொல்லியல் பாரம்பரியம் தொடர்பான புதிய தகவல்கள் மற்றும் ஆதாரங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உண்மையில் இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பிலே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த நிலத்தின் சான்றுகள், இங்கே இருக்கக்கூடிய நிலத்தின் சான்றுகளை கொண்டு எதை தீர்மானிக்க போகின்றார்கள் என்று நாங்கள் எதிர்காலத்திலே தான் கூற முடியும். இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை சொற்ப காலத்தில் தான் நாங்கள் பார்க்க முடியும். மேலும் ஒரு செய்தி, அதாவது ஒரு கரடியால் யப்பானிலே 100 பாடசாலைகள் மூடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அதாவது தெருக்களில் 3 நாட்களாக சுற்றித் திரிந்த ஒரு கரடியால் தான், அதாவது கிட்டத்தட்ட திங்களன்று 100 பள்ளிகளை மூட அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த விலங்கை பிடிப்பதற்காக வேட்டைக்காரர்கள், காவல்துறை மற்றும் உள்ளூர் அதிகாரிகளால் ஒரு பெரிய தேடுதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது.
டோக்கியோவிற்கு வடக்கே அமைந்துள்ள சுமார் 5,10,000 மக்கள் தொகை கொண்ட நகரமான உட்சுனோமியாவில் பல்வேறு இடங்களில் அந்த கரடி பல முறை காணப்பட்டதாக கூறப்படுகிறது. உள்ளூர்வாசிகளின் வீடுகள், ஒரு வணிக வளாகம், ஒரு பூங்கா மற்றும் பல பள்ளிகளுக்கு அருகில் கரடியை கண்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நகரில் உள்ள 94 அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் அனைத்தையும் அதிகாரிகள் மூடிவிட்டுள்ளார்கள். கரடி காணப்பட்ட பகுதிகளுக்கு நாங்கள் நடமாடும் வாகனங்களை அனுப்பியுள்ளோம். மக்களுக்கு தகவல் தெரிவித்து முடிந்தவரை வீட்டிற்குள் அல்லது தங்கள் வாகனங்களிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் என்று நகர அதிகாரி ஒருவர் AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றார். அந்த விலங்கை தேடுவதற்காக வேட்டைக்காரர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளை கொண்ட ஒரு பெரிய குழு களமிறக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அதிகாரிகள் கூற்றுப்படி அந்த கரடி சனிக்கிழமையன்று முதலில் காணப்பட்டது. அதன் பின்னர் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அது தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கரடி சுமார் 1 மீட்டர் நீளம் இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டாலும் மக்கள் ஒரே ஒரு கரடியை பற்றி தெரிவிக்கின்றார்களா அல்லது பல கரடிகளை பற்றி அவர்கள் தெரிவித்து உள்ளார்களா என்பது பற்றி தெளிவாக தெரியவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். புகுசிமாவில் ஒரு கரடி 4 பேரை தாக்கி காயப்படுத்திய சில நாட்களுக்கு பிறகு இந்த சமீபத்திய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நகரில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் CCTV காட்சிகளில் ஒரு கருங்கரடி ஒரு தொழிலாளியை துரத்தி சென்று அவரை தரையில் தள்ளிவிடுகிறதும் அந்த காட்சியிலே பதிவாகி இருக்கிறது. புகுசிமா மேஜர் அவர்கள் தெரிவிக்கையில் அந்த கரடி ஒரு குழாயிலிருந்து தண்ணீர் குடிப்பதும் பூட்டப்பட்ட ஜன்னல்களை தானாக திறப்பதும் காணப்பட்டதாக கூறினார். அந்த கரடி புத்திசாலித்தனமான கரடி என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். காலநிலை மாற்றம் கரடிகளின் முக்கிய இயற்கை உணவு ஆதாரங்களை குறைத்து வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதன் விளைவாக பசியில் உள்ள கரடிகள் உணவை தேடி நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் படையெடுக்க தொடங்கியிருக்கிறது. மேலும் கிராமப்புற மக்கள் தொகை குறைவதாலும் கைவிடப்பட்ட விவசாய நிலங்கள் காடுகளாக மாற்றப்படுவதாலும் இந்த விலங்குகள் மனித குடியிருப்புகள் நுழைவது எளிதாகியுள்ளது. மக்கள் மீதான கரடி தாக்குதல்கள் அதிகரித்ததன் காரணமாக அவசர காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் கூட துப்பாக்கிகளை பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் ஜப்பானிய அதிகாரிகள் சமீபத்தில் நாட்டின் கடுமையான துப்பாக்கி சட்டங்களை திருத்தியுள்ளனர். சமீபத்திய ஆண்டுகளில் ஜப்பானிய நகரங்களுக்குள் நுழையும் கரடிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் நாடு முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட கரடி தாக்குதல்கள் பதிவாகியுள்ளது என்றும் மேலும் 2024ஆம் ஆண்டில் கரடி தாக்குதல்களில் 13 பேர் உயிரிழந்தனர் என்றும் இது ஜப்பானிய வரலாற்றில் கரடி தாக்குதல்களால் ஏற்பட்ட அதிகபட்ச உயிரிழப்பு எண்ணிக்கை என்றும் இந்த சர்வதேச செய்தி தெரிவித்திருக்கிறது. உண்மையில் இந்த விலங்குகளால் ஜப்பானில் மட்டுமல்ல தற்பொழுது இங்கும் கூட இலங்கையிலும் கூட குறிப்பாக பனி பகுதிகளிலே கடுமையான விலங்கு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல மக்களுடைய வருமானங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்னை, வாழைகள் மற்றும் அவர்களுடைய தோட்டங்கள் என்பனவும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாக அந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். குரங்குகள், யானைகள் போன்றவற்றால் அதிகமான சேதம் ஏற்படுவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு உண்மையில் இயற்கையின் மாறுதல்கள் ஒரு புறம் இருக்க, மக்களின் மாறுதல்களும் மறுபுறமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியை உங்களுடன் பகிர்கிறேன். செம்மணியிலே தொடரும் சோகம். மேலும் 12 மனித எலும்புக்கூடுகள், 2 மாடுகளின் எலும்புகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. எல்லோருக்கும் தெரிந்த விடயம் செம்மணி சித்து பாத்தி விவகாரம். தொடர்ந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய மக்கள், நாங்கள் தேடிய மக்கள், இழந்த மக்கள் எல்லோருமே இப்பொழுது அறிந்த செய்தியாக இந்த எங்களுடைய மக்களின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது இன்னும் அதிசயமாக இருக்கிறது. குழந்தைகள், குடும்பங்கள், நடுத்தர வயதினர் எல்லோருமே இந்த விடயத்திலே, அதாவது இந்த செம்மணி சித்துப்பாத்தி பகுதியிலே
எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மனதுக்கு ஒரு வேதனை தருகின்ற ஒரு செய்தியாகத்தான் இந்த செம்மணியில் தொடரும் சோகம், அதாவது இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நல்லது அன்பு சொந்தங்களே, இடைமுழக்கம் செய்தியோடு இதுவரை இணைந்திருந்தீர்கள். மீண்டும் நாளை செய்திகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை நல்குங்கள். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.